நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளெக்ஸி டிசைன் இந்த நிறைய டிசைன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சைஸை பார்த்திங்கன்னா சரியாக வைக்க தெரியலை. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளெக்ஸி டிசைனை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல், இதில் இருக்கிறது எல்லாமே பிஎன்ஜி ஃபைல் தான். இதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இந்த பிஎன்ஜியை ட்ராக் பண்ணால் என்ன ஆகுது, எனக்கு ஃபுல்லாக ஓரளவு காட்டுது. எனக்கு வந்து எப்படின்னா சுருக்கிற மாதிரி காட்டுது. சில நேரங்களில் இந்த மாதிரி ஃபைலை ட்ராக் பண்ணும்போது எப்படின்னா இப்படி ஃபுல்லாக காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இப்படி ஃபுல்லாக காட்டினா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத நம்ம இப்படி சுருக்கி அதுக்கப்புறம் தான் வைக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு கிளிக் பண்ணுறாங்க, வேறு ஸ்டைல் மாற்றணுன்ட்டு இப்படி இங்கிலீஷில் மாறிடுது. ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இதில் சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல டிசைனில் சைஸை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதோட சைஸை நான் செக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ், இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 12க்கு 8. ஓகே. இப்போ இந்த சைஸை நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன சைஸில் உருவாக்கணும். என்ன சைஸ்னால் ஒரு 3க்கு 1.5 அப்படிங்கிற ஒரு சைஸில் நான் வந்து இந்த இமேஜை ட்ராக் பண்ணணும். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஆகுது, இமேஜ் வந்து பெருசாக தெரியுது. நான் இப்படி சுருக்கி வைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து இப்போ இப்படி ஜூமிங்கில் காட்டுது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+0 கொடுத்தா இந்த மாதிரி பெருசாக காட்டும். சுருக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஜூமிங்கில் இருக்குது, இப்படி ட்ராக் பண்ணி இப்படி இழுத்து அதுக்கப்புறம் இந்த எட்ஜை பிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி சுருக்குறாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இன்னொன்று, இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ் இது டிக்கில் இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லேயர் வந்து காட்டும். இப்போ இந்த டிக்கை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து விட்டுருந்தேன். இங்கே எனக்கு ஏதாட்டும் காட்டுதான்னு பாருங்கள். நான் எப்படி சுருக்க முடியும், இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த ஆட்டோ செலக்டையும் டிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி கிளிக் பண்ணி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு சைடு சுருக்குவாங்க. நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். இப்படி இருக்க ஃபைலை எப்படி சுருக்கணும் அப்படின்ட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி இந்த எட்ஜில் வந்து அப்படியே சுருக்கினா போதும். சுருக்கிட்டு என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். எல்லோரும் பண்ணுற தப்பு இது தான். என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பவும் சுருக்கிறேன். ஷிஃப்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி இப்படி சுருக்கிறேன். சுருக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம் தேவையில்ல. மவுஸை வச்சு இப்படி தூக்கிட்டு போகலாம் எங்கனாலும். ஓகேங்களா? என்டர் கொடுத்ததுக்கப்புறம் தூக்கலாம். என்டர் கொடுக்குறதுக்கு முன்னகட்டியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நகட்டி வச்சுக்கலாம். நகட்டி வச்சுட்டு இன்னும் தேவைன்னா கூட சுருக்கிக்கலாம். இப்போது என்டர் கொடுக்குறேன். இப்போது எனக்கு இமேஜை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜூம் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பிக்சல் எப்படி ரொம்ப உடையுது அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைஸ். இது 12 அடி நீளம், 8 அடி உயரம். இது 3 அடி நீளம், 1.5 அடி உயரம். இப்போது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸுக்கு சுருக்கும்போது பிக்சல் உடையும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷனை நாம் அதிகப்படுத்தணும். இப்போ இந்த 12க்கு 8ஓட ரெசல்யூஷன் 300 இருக்குது. இப்போ இது ஒரு 1க்கு 1.5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் நான் ரெசல்யூஷன் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன், 300 வச்சுருக்கேன்னா, இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 600 வைக்கிறேன். 600 வச்சுக்கிறேன். 600 வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை திரும்பவும் ட்ராக் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள், எனக்கு ஆஃப் இமேஜ் தான் தெரியுது. திரும்பவும் நான் என்ன பண்ணணும், இப்படி இமேஜை பார்த்திங்கன்னா சுருக்கணும். கொஞ்சம் இப்படி சுருக்கி அதுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஆனால் பாருங்கள், பிக்சல் உடையுது. இப்போ இன்னும் அதிகப்படுத்தலாம், ஒரு 1000 வைக்கலாம். ஏன்னா சைஸு வந்து சின்னதாக இருந்தால் ரெசல்யூஷன் நீங்கள் 1000 வச்சு ஒர்க் பண்ணலாங்க. சைஸு ரொம்ப பெரிய சைஸ்ன்னு வச்சுங்களேன். இப்போ ஒர்க் பண்ணுறது ஒரு 10க்கு ஒரு 50 அடி நீளம், ஹைட்டு ஒரு 10 அப்படின்னு வச்சுங்களேன். 10க்கு 50 அடி நீளம் பெரிய ஃப்ளக்ஸுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ரெசல்யூஷன் 300, 200க்கு கீழேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து குவாலிட்டி அப்படி நல்லா தான் இருக்கும். 200 போதும்னு வச்சுக்கலாம். 200 வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 200 வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இருக்கிறதுலே சின்ன சைஸ் இது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1000 வரைக்கும் நம்ம ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். இப்போ நான் 1000 வச்சுக்கிறேன். 1000 வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இதே இமேஜை ட்ராக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் வியூவில் எனக்கு காட்டும். கொஞ்சம் மட்டும்தான் இப்படி சுருக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு 300 ரெசல்யூஷனில் பிக்சல் எப்படி உடஞ்சிது இப்போ பாருங்கள். இப்போது இந்த இமேஜில் என்ன இருக்கோ இதுதான் அங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ இதுதான் இங்கேயும் வரும். இவ்வளோ தான் நம்ம சைஸு செட் பண்ணுறதுல. இவ்வளோ தான் சின்ன விஷயமே. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாமலே இருக்காங்க, அது தெரிஞ்சுக்குங்க. இப்போ
சைஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் நம்ம சின்ன சைஸாக இருந்தால் அதிகமாக வைக்கணும், பெரிய ஃப்ளெக்ஸ் ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சிச்சு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இப்படி கிளிக் பண்ணுவாங்க. இது வந்து நானாக வச்சுருக்க ஃப்ளெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டவுன்லோட் பண்ண ஃப்ளெக்ஸையும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டெலிகிராம் கொடுத்த ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து டெலிகிராமில் கொடுத்த ஃபைல். இப்போ இந்த கே கொளஞ்சி அப்படின்னு இருக்குது, இங்கே எங்கள் நண்பன் இருக்குது. இந்த எங்கள் நண்பனை நான் வந்து ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று இந்த டெக்ஸ்ட் லேயரில் இப்படி இருக்கான்னு பாருங்கள். இந்த டி சிம்பிள் போட்டிருக்கணும். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன டெமோவுக்கு மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த டி சிம்பிள் போடலை, லேயர் தான். இங்கே பாருங்கள், லேயர். இந்த டி சிம்பிள் போட்டிருந்தால் மட்டும்தான் டெக்ஸ்ட்டு மாறும். நிறைய பேர் அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சும்மா போய் கிளிக் பண்ணுவாங்க, ஆனால் டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகாது. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்படி இருந்தால் மட்டும்தான் டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செலக்ட் ஆகும். இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஒரு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபாலோவிங் ஃபாண்ட் ஆர் மிஸ்ஸிங் ஃபார் த டெக்ஸ்ட் அப்படின்னு காட்டுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்டு உங்கள்கிட்ட இல்லை சார், நீங்கள் வந்து இந்த ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேறு ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லும். இதில் ஓகே கொடுத்தோம்னா இப்படி கட்டமாக மாறிடும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கட்டமாக மாறிடுச்சு. பேக்ரவுண்டில் ஒரு லேயர் வச்சுருக்கேன், அதனால் அதை டெலீட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன், ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். நான் இந்த எங்கள் நண்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு அம்புக்குறியும் ஒரு அம்புக்குறியும் ஒரு ப்ராக்கெட்டும் தான் இருக்குது. இதில் எங்கள் நண்பன்கிறது தெரியலை. இந்த டிசைனிங்க்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஃபாண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி, செந்தமிழ், எஸ்ஆர், இந்த 3 ஃபாண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன், போஸ்டர் டிசைன், இன்விடேஷன், நிறைய பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைடு, பிரிண்டிங் சைடும் சரி, டிஜிட்டல் ஸ்டுடியோ சைடும் சரி, இதுதான் பயன்படுத்துவாங்க. இப்போது இதில் நான் வந்து எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஆர்ஜிபி ஃபாண்டு, எஸ்ஆர் ஃபாண்டு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். தமிழ் டைப்பிங் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டைப்பிங்கை பற்றி எல்லா பிரச்சனையும் அதில் கிளியர் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா. எனக்கு வந்து எஸ்ஆர் ஃபாண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஆர் ஃபாண்ட் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுறேன். இன்னொன்று, இந்த எஸ்ஆர் ஃபாண்டு, செந்தமிழ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி, இது 3 ஒரே போல் கேட்டகரியில் தான் வரும், ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் தாராளமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் நண்பன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்களா, அழகாக எனக்கு வந்துருச்சு. இனிமேல் டெக்ஸ்ட்டை நான் மறுபடியும் கிளிக் பண்ணால் எனக்கு மாறுமான்னு பார்த்தீங்கன்னா மாறாது, ஏன்னா ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இனிய உறவையும் இதய நட்பையும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி இப்போது சுருக்கிறேன். இப்படி சுருக்கிட்டேன். இதோட டெக்ஸ்ட்டு வந்து சுருக்கிட்டு இப்போ விரிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன டெமோக்காக. இப்போது இந்த எழுத்தை ஜூம் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு எப்படி தெரியுதுண்டு, ஒரு உடஞ்ச ஃபிக்ஸலாக தெரியுதுங்களா உங்களுக்கு. இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை இப்படி சுருக்கி விரிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த டெக்ஸ்ட்டை குவாலிட்டியாக மாற்றுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து உள்ளே ஒரு கிளிக் பண்ணணும். இது ஃபாண்ட் இல்லை, ஃபாண்ட் மிக்சிங்னு இருக்குது. இப்போது நல்லா கவனமாக பாருங்கள், இதில் வந்து ஒரு டூப்ளிகேட் கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து இனிய உறவையும் அப்படிங்கிறத ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ஃபாண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபாண்ட் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது செலக்ட் பண்ணிட்டேன், என்டர் கொடுத்துட்டேன், முடிஞ்சிச்சு. இப்போது நான் டெக்ஸ்ட் டூலை உள்ளே போட்ட அந்த டெக்ஸ்ட்டையும் பாருங்கள், டெக்ஸ்ட் டூலை உள்ளே போடாத அந்த டெக்ஸ்ட்டையும் பாருங்கள். ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் நம்ம அழகாக காமிச்சிடலாம். இப்போது இந்த நியூ டாக்குமெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இது நான் டெக்ஸ்ட் டூல் உள்ளே கிளிக் பண்ணது. இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், இது டெக்ஸ்ட் டூலை நான் உள்ளே கிளிக் பண்ணாதது. ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை பாருங்கள். டெக்ஸ்ட் டூலை கொண்டு உள்ளே கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியாக மாறும். நீங்கள் சுருக்கி வைக்கிறது மேட்டரே இல்லை. நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க, இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்படி சுருக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனையே இல்லை. சுருக்கி வச்சாலும் விரித்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு டூலை எடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு கிளிக் பண்ணணும். இப்படி இப்போ இந்த இதையும் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த எழுத்து எப்படி மாறிடுன்னு பாருங்கள் குவாலிட்டியாக. கிளிக் பண்ண எழுத்தை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபாண்டை கூட சேஞ்ச் பண்ணி காட்டலாம்.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு அந்த எழுத்து எப்படி மாறி இருக்குண்டு இவ்வளோ தான் அதில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா பிஎன்ஜி ஃபைல்லாம் நிறைய ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ பிஎன்ஜி ஃபைலையும் ட்ராக் பண்ணி காட்டலாம். இப்போ இந்த பிஎன்ஜி ஃபைலை எடுத்துகிட்டு வந்து உள்ளே ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிஎன்ஜி ஃபைல் வந்து பெரிய ஃபைலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட்டத்துக்கு ஃபுல்லாக காட்டும். இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஃபைல் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபைலை இப்படி சுருக்கி நம்ம வந்து வைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எல்லா ஃபைலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுனுச்சுன்னா ரெசல்யூஷன் நீங்கள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது சின்ன சைஸ். இப்போ இதில் ஒரு 1000 ரெசல்யூஷன் வச்சுட்டு இதே ஃபைலை ட்ராக் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் கம்மியாக தான் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் சிம்பிளாக வச்சிடலாம். இப்போது ரெசல்யூஷனும் நீங்கள் அதிகமாக தான் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் குவாலிட்டி கூடின ஃபைல் இதில் ஏதாட்டும் எடுக்கலாம். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கூடினது. இதை இப்போ என்ன பண்ணுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். சார் நான் ரெசல்யூஷன் 1000 வச்சுருக்கேன், ஆனாலும் பாருங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் இப்படி ஃபுல்லாக காட்டுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக காட்டுது. அதுக்கு காரணம் என்னென்னா இமேஜோட சைஸ் ரொம்ப பெருசு. இந்த இமேஜுக்கு சைஸ் இதில் கொடுத்துருக்காம பாருங்கள் 5568 இண்டு 4289 இருக்கா இதோட சைஸு. இப்போ இதோட சைஸை பார்க்கலாம். 5000 எங்கே இருக்குது, 3000 எங்கே இருக்குது, அது மாதிரி 4000 எங்கே இருக்குது, 1500 எங்கே இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ இதையே நான் 5000க்கு மாற்றுறேன். 500 வச்சுருக்கேன், 5000 மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், சைஸில் போய் பார்த்தீங்கன்னா 5000 மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணால் தான் இப்படி இருக்கட்டும். இதை வந்து இந்த ஒன்றை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். எல்லோரும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ரெண்டாவது ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் இதிலிருந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். இது ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணது, இது செகண்டு ட்ராக் பண்ணது. எப்படி வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? என்ன காரணம்னா நான் இதில் போய் இந்த பிக்சலை மாற்றி வச்சேன். இந்த இடத்துல பிக்சலை வந்து சேஞ்ச் பண்ணேன். இவ்வளோ தான். இந்த பிக்சல்லாம் நீங்கள் யாருமே கை வைக்க தேவையே இல்லை. உங்களோட ரெசல்யூஷனை அதிகப்படுத்திக்கிடுங்க. அதையும் தாண்டி பிஎன்ஜி ஃபைல் இப்படி ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதோட குவாலிட்டி கூட. இந்த ஃபைலோட சைஸை பாருங்கள் 11.55 MB இருக்குது. இதோட சைஸ் பாருங்கள் 7.8 MB இருக்குது. இந்த மாதிரி இது வந்து கேபி கணக்கில் இருக்குது. இப்போ இதை ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள், உள்ளே வந்து குட்டியாக தெரியும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் மரம் எப்படி தெரியுது, இது எப்படி தெரியுது பார்த்தீங்களா? சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காரும். ஓகேங்களா? இவ்வளோ தான். இது வந்து தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. டிசைனிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற டிசைனிங்கில் இப்போ நான் வந்து டெமோக்கு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக வச்சிடுறாங்க. ஒரு ஃப்ளெக்ஸை டிசைன் பண்ணுறீங்களா, இதுதான் உங்களோட சைஸ் அவுட்டரில் இருக்குது. இந்த சைஸுக்குள்ளே ஃபோட்டோ எத்தனை வைக்கணுமோ வைங்க. அப்புறமா உங்கள் டெக்ஸ்ட்டை ஒரு பொண்ணுமா இந்த ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அன்பு நிறைந்த மனவிழா அப்படின்ட்டுருக்கு. இதை நம்ம பெருசாக காட்டலாம். ஏன்னா இது வந்து என்ன விழா என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து காட்டுறோம். அப்புறம் மணமக்களோட நேமை வந்து நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சம் போல்டு நேமாக போட்டிருக்கேன். இது வந்து தெரியணும், மணமக்கள்னால் யார், இவங்க மேகநாதன்னா இவங்க, விஜயலட்சுமினா இவங்க அப்படின்னு தெரியணும். அப்புறமா ஒரு சின்ன வாழ்த்து பார்த்திங்கன்னா சின்னதாக போட்டிருக்கேன். வாழ்த்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா நின்று தான் படிப்பாங்க. வாழ்த்து சின்னதாக போடலாம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த வாழ்த்து இருக்குதுன்னு வச்சுங்களேன், வாழ்த்தெல்லாம் இப்படி பார்த்திங்கன்னா பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. இப்படி பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. வாழ்த்து எல்லாத்தையும் இப்படி பெருசாக போடுறாங்க. இந்த இமேஜெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளெக்ஸு நிறையா பக்கம் நானும் பார்த்துருக்கேன். இமேஜ் இப்போ ஒரு இந்த கப்பல் இமேஜை நான் கரெக்டாக உள்ளே வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். இமேஜ் என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுருப்பாங்க, ஃபுல் ஃப்ளெக்ஸுக்கு வச்சுருக்காங்க. அதாவது ஃபுல் ஃப்ளெக்ஸுக்கு வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் லுக்கு. இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்படியே பெருசாக தெரியும். இதே நான் இப்போ சுருக்கி இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக சுருக்கலாம். இப்படி சுருக்கி இப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எனக்கு இந்த கப்பல் பிக்சர் அழகாக தெரியும். இவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறது அழகாக தெரியும். இவங்களையுமே பாருங்கள் எத்தனை பேர் இதில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். 3, 6, 9 பேர் நிற்கிறாங்க. ஆனால் 9 பேரையும் நான் எப்படி கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சுருக்கி கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் நிப்பாட்டியிருக்கேன். இவ்வளோ தான். இதில் வந்து ஃப்ளெக்ஸி டிசைனில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, தனித்தனியாக அடிப்பாங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிடுங்க, இதெல்லாம் ஒரே லேயர். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக டெக்ஸ்ட்டை டைப் அடிக்கிறாங்க, தனித்தனியாக அடிக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு டெமோவுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரே லேயர், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ டைப் அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், நான் ஏதாட்டும் டைப் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ இதில் இருக்க கப்பல் நேமே நான் அடிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், மேகநாதன் அடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறாங்க, இப்படி டெக்ஸ்ட்டை மாற்றிடுவாங்க. என்ன பண்ணுறாங்க,
அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா படிப்பு இருக்குது பாருங்கள், இந்த படிப்பையும் தனித்தனியாக அடிக்கிறாங்க. இப்போ படிப்பு எப்படி அடிப்பாங்கன்னா, இது உங்களுக்கு டெமோவுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. எல்லாருமே கவனமாக தெரிஞ்சுக்குங்க, ஒரே லேயரில் அடிக்கணும். இப்போ இது இருக்குது, ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பிஎஸ்சியை இப்படி அடிக்கிறாங்க, பிஎஸ்சி இப்படி அடித்து வைக்கிறாங்க. அப்புறம் இனிஷியலை தனியாக இப்படி அடித்து வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணோட நேமை தனியாக இப்படி கீழே லேயர் போட்டு வைக்கிறாங்க. இதில் இவ்வளோ லேயர் போட தேவையில்லை, ஒரே லேயர் நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மேகநாதன் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு இனிஷியல் எஸ். இப்போ திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் வச்சுருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், மேகநாதன் அடிக்கிறேன். மேகநாதன் அடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், என்னோடய கீபோர்டை தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டேன். சும்மா என்ன ஷிஃப்ட் எஸ் கொடுக்குறேன். எழுத்து வந்து ஃபாண்டை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு டாட் வச்சுட்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு என்னென்னா ஏரியல் வைப்பேன். நான் எப்போதுமே ஏரியலில் போல்டு வச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். டெக்ஸ்ட் வந்துடுச்சா ஒரே போல். இப்போது இதை காப்பி பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் சின்னது பண்ணிப்பேன். இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இவரோட பிஎஸ்சி இந்த மாதிரி போட்டு பிஎஸ்சின்னு போட்டு இந்த கமா போட்டுடணும். இதெல்லாம் படிப்புக்கு போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி, இதை எழுத்து ஃபுல்லாக எஸ் மேகநாதன் பிஎஸ்சிங்கிறத காப்பி பண்ணி ஒரு என்டர் கிளிக் பண்ணால் கீழே வந்துடும். கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், நேமு அவங்களுக்கு எஸ் தான் இனிஷியலு, படிப்பு மட்டும் மாறுதுன்னு வச்சுங்களேன். அவங்க எம்எஸ்சின்னா எம்எஸ்சி. இவ்வளோ தான். ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு தான் நான் வச்சுருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இப்படி மல்டி டெக்ஸ்ட் வைக்கிறதுக்கும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய டிசைனர் பண்ணுற தப்பு இந்த இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இப்போ மேகநாதன் அவங்க டெக்ஸ்ட்டை நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு என்னென்னா இனிஷியல் இது வந்து இனிஷியல், இதில் வந்து இனிஷியல் போட்டுடலாம், அப்போ தான் தெரியும். இப்போது எஸ் இனிஷியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சங்கிலி போட்டது இனிஷியலுக்கும் நேமுக்கும் சங்கிலி போட்டிருப்பாங்க. இந்த படிப்பை விட்டுருவாங்க, இப்படி ட்ராக் பண்ணி வச்சுருவாங்க. ட்ராக் பண்ணி வேறு இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பிஎஸ்சி இதிலே தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா அவங்க பிரிண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் உத்து பார்ப்பாங்க, ஐயோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்படி டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க ஓகேங்களா. இவ்வளோ தான். இன்னும் நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். எல்லா வீடியோவிலும் பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப போனால் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,